வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் தூய மல்லி அரிசி சூடாக வடித்து வச்சுருக்கேன். அதில் 2 கரண்டி தட்டில் போட்டுக்கலாம். அடுத்து சாம்பாருங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கேரட்டு, பீன்ஸு எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம். ரொம்ப அருமையாக மணமாகவும் சுவையாகவும் இருக்குது. அதில் ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். அந்த கிண்ணத்தில் போட்டுக்கலாம். அது கிண்ணத்தில் போடுறது ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிலே போட்டோமா சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லைங்க. சாப்பிட்ற வச்சு சேர்த்துக்கலான்றதுனால தான் கிண்ணத்தில் சர்வ் பண்ணிக்கிறோம். அடுத்து கேரட் பொரியல். கேரட் பொரியல் சின்னதாக 2 கேரட் போட்டு பொரியல் பண்ணோங்க. அதுவும் ரொம்ப அருமையாக நல்லா இருக்குது. இந்த சாம்பாருக்கு அந்த கேரட் நல்லா தோதாக இருக்கும். அடுத்து எப்பயும் போல் மிளகு ரசங்க. சூப்பராக வச்சுருக்குறோம். ரொம்ப வாசனையாக மணமாக இருக்குது. அதில் ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். அடுத்து எப்பயும் போல் மாம்பழங்க. அந்த மாம்பழத்தில் 2 துண்டு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க மாம்பழம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா இருக்குங்க மாம்பழம். அதில் ஒரு 2 துண்டு வச்சுக்கலாம். அடுத்து தந்தூரி சிக்கன் செய்திருக்கோங்க இன்றைக்கி. என் பெரிய பொண்ணு தான் செய்தா. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நல்லாவும் இருக்குது. அதில் ஒரு துண்டு வச்சுக்கலாம். இந்த தந்தூரி சிக்கனுக்கு சைட் டிஷ் வந்துங்க கொத்தமல்லி, புதினா, தயிர் போட்டு ஒரு சட்னி மாதிரி பண்ணுறது, அதுவும் செய்திருக்கோம். அதுவும் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. அதையும் இது கூட சாப்பிட்றப்ப சேர்த்துக்கலாங்க. இன்றைய சமையல் எங்கள் வீட்டில் இது தாங்க. தூய மல்லி அரிசி சாதம், சாம்பார், கேரட் பொரியல், தந்தூரி சிக்கன், மிளகு ரசம், மாம்பழம் இவ்வளோதாங்க. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பிள்ளைங்க என்னை அம்மான்னு கூப்பிட்டு ரொம்ப பாராட்டி எனக்கு நிறைய அனுசரணையாக பேசியிருக்கிறாங்கங்க. அம்மா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா, அவங்க சமையல் ரொம்ப எங்களுக்கு பிடிக்குதும்மா, எங்களுக்கு அதை சொல்லித்தாங்கம்மா இதை சொல்லித்தாங்கம்மான்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைங்க உரிமையோடு கேட்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட ரெசிபியை ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேம்மா. நன்றி.